வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பியான சூப்பரான சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி சும்மா லைட்டாக வந்து கரண்டி வச்சு இப்படி பீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு வந்து சால்ட்டும் சேர்த்துடலாம். முட்டை மாவு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவு வந்து கலந்து விட்டுருங்க. அதாவது இதோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கணும், திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். தண்ணி சேர்த்துடாதீங்க. அரிசி மாவு வந்து சேர்க்குறது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. சிக்கனில் வந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா மாவையும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம். லாஸ்ட்டாக வந்து சிக்கன் 65க்கு ரொம்ப சூப்பரான ஒரு மசாலாங்க இது. இது போட்டிங்கன்னா கடாயில் வந்து நம்ம சிக்கனை சேர்க்கையில் அடி பிடிக்காமல் நல்லா மேலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். சிக்கன் வந்து அடி பிடிக்காது இந்த மாவு வந்து கலந்தோன்னு சொன்னாக்க. இதை வந்து லாஸ்ட்டாக தான் கலக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சிக்கன்லாம் எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து சேர்த்தாச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி விடலாம். இது போல் வீட்டில் வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கலைங்க. அது வேறு மெத்தடு. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. ஆயிலை வந்து வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான சுவையான கிறிஸ்பியான சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் நீங்களும் வீட்டில் சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி 65 வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you. Thanks for watching. Bye bye.